ஃபண்ட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா 12% இருக்கலாம், 12 to 15% கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்கள் பிளானுக்கு ஏற்ற சூஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து மாதம் அதான் எஸ்ஐபி அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படின்னா மொத்தமாக நீங்கள் இப்போ லம்சமாக கட்டினாலும் நீங்கள் கட்டி அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் சாய்ஸஸ் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 lakhsக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1.25 lakhs ப்ராஃபிட் எடுக்கிறீங்க இல்லையா, அவ்வளோக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. அப்படின்னா 1.25 இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து 1,25,000 ப்ராஃபிட் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அந்த 1.25க்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லையா, 1 இயர்க்குள்ளே விற்றுட்டு வெளியே வர்றீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்கள் பேஜை வந்து ஃபாலோ